ஹாய் கைஸ். உல்ஃபர்ஸ் சார்பாக நாங்கள் இன்னொரு மேட்ச் ரிவ்யூவில் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹரியும் வெங்கடாலையும் இந்த ரிவ்யூவில் ஜாயின் பண்ண முடியல. அவருக்கு பதிலாக ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த நிறைய ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்த்து நான் ஸ்ரவன், நான், யோகி 3 பேருக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மேட்சோட ரிவ்யூ பற்றி பேச போகிறோம்னா ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஒரு அகமதாபாத்தில் நடந்த மேட்ச்சு. ஒரு சாலிடாக இருக்கணும்னு நினச்ச எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச், ஆனால் பிரிட்டி மச் ஒன் சைடடாக இருந்தது. ப்ராப்பர் பேட்டிங் சர்ஃபேஸா இருக்காது அப்படின்ற மாதிரி நாங்கள் ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டஃபா இந்த ரெண்டு டீமே பேட் பண்றதுக்கு. ஸோ மேட்சோட ரிவ்யூல போயிடலாம். பிளேயிங் 11 சேஞ்சஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ரெண்டு சைடுமே பெருசா சேஞ்ச் இல்ல. ஜிடி மட்டும் ஒண்ணு பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணா ஆடினாங்க இன்னைக்கு. ரொம்ப நாளா ஆடாம வச்சிருந்தாங்க, இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா ஆடினாங்க. அது மட்டும் தான் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எச் சைட்ல எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எஸ் சைட்ல பிரஃபுல் இங்கே ஆடினாங்க. ஓகே, பிரபுல் இங்கேயும் அதேதான். ரொம்ப நாள் ஆடாம இல்ல, அவரு ஆன் ஆஃப் ஆடிட்டு தான் இருக்காரு. இப்ப பிரசித் கிருஷ்ணா தான் ரொம்ப கேப்க்கு அப்புறம் வர்றாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரெண்டு சேஞ்ச் அப்போ வாங்க. பிரபுல் இங்க பிரசித் கிருஷ்ணா 2 எக்ஸ்ட்ரா பேசர்ஸோட வந்திருக்காங்க ரெண்டு டீம்ஸுமே. பாப்போம், சொல்லுங்க, அடுத்து பேசுங்க. வேற எந்த பிளேயிங் லெவல்ல வேற எந்த சேஞ்சும் இல்ல. சேஞ்ச் இல்ல. பட் வந்து இப்போ அகமதாபாத்ல வந்து நம்ம ஆடுறது தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ஃபுல்லா வந்து பேஸ் பவுலர்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஃபாரின் பவுலர்ஸ், அப்புறம் வந்து சிராஜ் வேற நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பிச்சும் வேற அசிஸ்டன்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது இல்லாம வேற கடைசி மேட்ச்ல நம்ம வேற அங்க போய் ஆடணும். என்ன ஆக போறோன்றது வேற தெரியல. ஆல்ரெடி இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வருது ஓப்பனிங் மேல. இந்த ருத்துராஜ், சாம்சங் யாராவது ஒருத்தராவது அடிக்கிறானுங்க ஒரு 30 ரன் 40 ரன்னுட்டு. எனக்கு அது கடைசி மேட்ச்ல தான் போய் நிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். குவாலிஃபை ஆகுமா மாட்டோமான்ற மாதிரி. இந்த மேட்சை பத்தி பேசும்போது ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 168 ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்டா பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் டீசரா விளையாடுனாங்க. வழக்கமா விளையாடுற சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் அண்ட் லாஸ்ட் 2-3 கேம்ஸா ஓரளவு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்தது? இந்த டஃபான பிச்சில் எப்படி ஆடினாரு? இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து நீங்க வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு வந்து நம்பர் 4ல பேக் பண்றாங்கன்னே தெரியல எனக்கு. அது வந்து தேவையில்லாம அவன் பேர் என்னது, மும்பைக்கு ஒருத்தர் ட்ரேட் பண்ணாங்களே, ரொமேரியோ ஷெப்பர்டா? ஐயோ, இல்ல ரூதர்ஃபோர்டா? ஆக்சுவலி வந்து அந்த இடம் வந்து அது அவனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து வாஷிங்டன் வந்து ரொம்ப அவனையும் ப்ரெஷர்ல போட்டுக்கிறான். ஆல்மோஸ்ட் 20 balls 23ல வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் பண்ணான். அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் வந்து சாத் தர்ஷனும் அவுட் ஆயிட்டான். ஸோ வந்து ப்ரெஷர் வந்து ஆப்போசிட் பேட்ஸ்மேன் மேல நல்லா ஏத்தி விட்டுறான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அவங்களும் ரொம்ப படமாட்டுக்குது. ஒரு ஃபுல் டாஸ் பால்லாம் பேட்ல வாங்கி ஒரு மாதிரி ரொம்ப இதுவா தான் இருந்தது, ஆக்வர்டா இருந்தது அவன் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சு. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இன்னைக்கு பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தது. அதுக்கேத்த மாதிரி போத் சாய் சுதர்ஷன் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பிளேட் வெல், அப்படிதான் சொல்லணும். நம்ம அவர் அடிச்சுட்டு தான் இருந்தாரு. போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன மேட்ச் வந்து இப்படிதான் ஒரு மாதிரி நடுவுல மாட்டிப்பான். ஒரு அதுக்கு முன்னாடி மேட்ச் தான் முடிச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 6 அடிச்சு முடிச்சு கொடுப்பான் ஆர்சிபி கூடயா, அந்த லாங் பின்னாடி ஃபைன் லெக்ல அடிச்சு முடிச்சு கொடுப்பான். பட் அந்த எல்லா மேட்சும் அவன் அடிக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு 2 மேட்ச் தான் அடிக்கிறான். இன்னைக்கே அவன் ரொம்ப எனக்கு சாய் சுதர்ஷன் வந்து கடைசி நின்றுப்பான் எனக்கு தெரிஞ்சு. 180 போக வேண்டிய ஸ்கோர் இது 167 169ல நின்னது காரணமே எனக்கு தெரிஞ்சு அந்த வாஷிங்டன் சுந்தரோட அந்த ஒரு நாக் தான். அவ்வளோ எனக்கு தெரியல, அவர் பெட்டரா ஆடின மாதிரி தான் இருந்தது. எஸ்ஆர்எச் போல்டு வெல் அப்படிதான் சொல்லணும். கஷ்டமா போட்டாங்க, அதுதான் ரீசன். எனக்கு வாஷிங்டன் சுந்தர் மேல அவரு, ஆனா லாஸ்ட்ல அவர் ஆக்சிலேட் பண்ணிட்டாரு, நிறைய பவுண்டரிஸ் அடிச்சாரு அவர் தான் லாஸ்ட்ல. அது எப்படின்னா நான் ஸ்ட்ரைக்கர் மேலே ப்ரெஷர் போட்டுட்டேன். அவன் ஆல்மோஸ்ட் 60 அடிச்சுட்டான். அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டனாலே கொஞ்சம் சாய் சுதர்ஷன் கடைசியில போய் அடிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ரொம்ப ப்ரெஷர் போட்டு அவன் அடிக்க வேண்டியதா போய் ஒரு மாதிரி இருந்துருச்சு. நான் அதுதான் சொல்றேன், மற்றபடி ஓகே தான். ஓகே, அதான் சில ஃபிளாஸ் இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டான், ப்ரெஷர் போட்டான், அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. பரவாயில்ல, லாஸ்ட்ல ஒரு ஆக்சிலரேட் பண்ணிட்டாரு. அது பண்ணாம இருந்திருந்தா அவங்க 130ஸ்லயே ஸ்டக் ஆயிருப்பாங்க. அவர் ஆக்சிலரேட் பண்ணதுனாலதான் 169 வந்தது. ஓகே, மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஜிடிக்கு ஆனா மிடில் ஆர்டர் வந்து டெஸ்டா தான் இருந்திருக்கு. இப்ப ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஜிடிக்கு மிடில் ஆர்டர் இன்னுமே இதுதான். இன்னைக்குமே சாய் சுதர்ஷன் அந்த ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினதுனாலதான் அவங்க 160 அடிச்சாங்க, 169 அடிச்சாங்க. அவரே எடுத்திருந்தாங்கன்னா ஈஸி வின். ஆனா இவங்க போட்ட பவுலிங் பார்த்து நம்ம எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணிருப்பாங்க சொல்ல முடியாது. பட் ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸோட வந்திருப்பாங்க எஸ்ஆர்எச். சாய் சுதர்ஷனையும் ஏர்லியான எடுத்திருந்தாங்கன்னா போட்டலாம் ஆயிட்டு இருப்பாங்க இவங்களும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. வாங்க அடுத்தடுத்து இதுக்கு வாங்க, பேட்டிங் பவுலிங்க்கு வாங்க. டெவாட்டியா இன்னும் ரொம்ப டெஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பேட்டிங்லாம்.
ஏதாவது கடைசியில ஒரு 4 பால் 3 பால் தான் ஆடுறாங்க. அதுதான் சொல்றேன், மிடில் ஆர்டரே டெஸ்ட் ஆகல. யாராவது ஒருத்தர் அவங்களுடைய டாப் 3ல இருந்து நின்று அவங்கள கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க, 15 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடிடுறாங்க. சோ அவங்களுக்கு பெருசா அந்த இது தெரியல. அதான் ஜிடியோட டெம்ப்ளேட்டா இருந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம போவோம் எஸ்ஆர்எச் உடைய பவுலிங்க்கு போவோம். எஸ்ஆர்எச் பவுலிங் அதான் நம்ம அப்ப பேசுற மாதிரி ஒரு ஸ்பின்னர் உட்கார வச்சுட்டு ஆடினாங்க அவங்க. பிரஃபுல் இங்கே கொண்டு வந்து ஆடினாங்க. ஸோ பிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் கிராஸ் விட்ட உடனேவே அவங்க பிரஃபுல் இங்கே ஆடினது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிசிஷன் தான். செகண்டரி ஆனால் அவங்க சிவாங்குமார் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ட்ரை பண்ணுறதுக்கு 1 hour ஒரு ஓவர் முன்னாடி கொடுத்து பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிஜமா பவர் பிளேல சூப்பராக போட்டாங்க, நிறுத்திட்டாங்க மொத்தமாக அவங்கள பவர் பிளேல. ஒன்றுமே பண்ண முடியாம ஸ்பெல் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாரு பேட் கமின்ஸும். அப்படியே கண்டினியூவா இவங்க ஜிடி போடுற மாதிரி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஓவர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. நிதிஷும் நல்லா போட்டாரு. எனக்கு கேட்டா பவர் பிளேல அவங்க 2 விக்கெட்டுமே மெயின் விக்கெட் எடுத்துட்டாங்க. அந்த டைம்ல சாய் மட்டும் தூக்கி இருந்தாங்கன்னா மேபி இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க. ஆனா சாய் அப்படி தள்ளிட்டாரு, அப்படியே பவர் பிளே தள்ளிட்டாரு. பவர் பிளே முடிஞ்ச உடனே கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஓவர்ஸ் 2 ஓவர் வந்துருச்சு. ஸோ அதுல கொஞ்சம் ரன் வரவே சிந்துவும் அந்த கொஞ்சம் குயிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரன் அப்படியே வந்தனால கொஞ்சம் ஸ்லோவா அவர் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் அப்படியே. மற்றபடி பேட் கமின்ஸ் சூப்பரா போட்டாரு வழக்கம் போல. பேட் கமின்ஸ், சாகிப் ஹுசைன், பிரஃபுல்லிங்கே. பவுலிங் யூனிட்ல 2 டீம்ஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க இந்த மேட்ச் அவங்க விட்டதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்ல தான் விட்டுருப்பாங்க. நான் சொன்னேன்ல, இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, ரபாடாவும் சிராஜ் கண்டிப்பா அவங்க இவர் டிராவிஸ் ஹெட்டியும் அபிஷேக் சர்மாவையும் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நானு. ஆனா அவங்க அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் மாத்திர ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டும் அவங்க வந்து அதே அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட தான் ஆடின மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி தான், அவங்க மாத்த மாட்டாங்க, சுத்த தான் போவாங்கன்னு சொன்னார் யோகி ப்ரோ. அதே மைண்ட் செட்ல தான் போனாங்க. ஆனா மாட்டிக்கிட்டாங்க பயங்கரமா பால் வந்து அவங்க சீம் பண்ணி பயங்கரமான ஒரு இது நல்ல ஒரு பவுலிங் இது பார்த்தோம் நம்ம ஜிடி கிட்ட இருந்தோம். இவங்க இந்த மேட்ச் தோறதுக்கு பேட்டிங் தான் ரீசன். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அந்த இது ஜிடி சைடு சாய் சுதர்ஷன் ஆடின மாதிரி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தா கூட அந்த ஒரு இது ஜெயிச்சிருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் கூட ஜெயிச்சிருக்கலாம். அதான் வந்து எஸ்ஆர்எஸ் பேட்டிங் டெம்ப்ளேட்டே கிடையாது. ஆக்சுவலி நீ பார்த்தனா எஸ்ஆர்எஸ் பேட் வந்து 6 ஓவர்ஸ்ல வந்து எப்படியா 60-70 அடிச்சிருவானுங்க. அப்படியே அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே சேஸ் பண்றதா அவங்க. சோ அடாப்டபிளா இருக்கணும்ல. இந்த இதுல உங்களால 60 ரன்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது பவர் பிளேல. அது இந்த மாதிரி பவுலிங் லைன் அப் அகைன்ஸ்டா என்னதான் பிச் இருந்தாலும் பவுலிங் லைன் அப்ன்றது ஒரு மேட்டர். ரவாடா அங்க இருந்து இடிக்கிறாரு, இங்க பக்கம் சிராஜ் இங்க இருந்து இப்படி போட்டுன்னு இருக்காரு பாலன்றப்போ உங்களெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க அதுக்கேத்த மாதிரி அடாப்டபிளா ஆடிதான் ஆகணும். அங்க போயிட்டு நீங்க 0 for 1 விட்டுட்டு நீங்க அடுத்த பால் 6 அடிச்சாரு அபிஷேக் சர்மா சூப்பரா. அதுக்கு அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. நல்லா தள்ளி வந்தாரு, ஸ்டெம்ப காமிச்சாரு, முட்டில போட்டு ஸ்டெம்ப்ல அடிச்சிருச்சு, அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஆடினீங்கன்னா எல்லா மேட்சும் உங்களால இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. அதான் நான் சொல்றேன். இல்ல அதுதான் அவங்களோட டிராபேக்கே சொல்றேன். ஏன்னா 2024லயுமே இல்ல அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்குமே அப்படிதான் ஆடுவாங்க. ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து ஸ்டார்க் வந்து அப்படியே முடிஞ்சிரும். இது இல்ல அடாப்டபிலிட்டியே இல்ல. அடாப்டபிள் பேட்ஸ்மேன் இல்ல, எல்லாருமே அட்டாக்கிங்கா ஆடினாங்க. ஓகே பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இஷான் கிஷன் கொஞ்சம் பார்த்து ஆடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவரும் அவுட் ஆயிட்டாரு. கிளாசன் மேல கண்டிப்பா அவங்க நம்பிக்கை இருந்தது. எல்லா மேட்சும் அவர் அடிக்கணும்னா எங்க போவார் அவரு? அவருடைய வேலையை அவர் கரெக்டா பார்த்துட்டு வர்றாரு. இன்னைக்கு ஒரு ஆஃப் டே அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஜிடி பவுலர்ஸ் பவுல் பிரில்லியன்ட்லி, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை இங்க. எல்லாருமே நல்லா. நாங்க 4 பேருமே ஜிடி தான் சொன்னோம். வெங்கட்ன்ற ஒருத்தர் மட்டும் எஸ்ஆர்எஸ் சொன்னார், படுக்க போட்டார் எஸ்ஆர்எஸ். ஏன்னா நாங்க எல்லாம் பிபிகே சொல்லி டிசி அவர் மட்டும் சொன்னார் டிசி ஜெயிச்சது. அதே மாதிரி நடந்துரும் நினைச்சு எஸ்ஆர்எஸ் சொன்னாரு. இல்ல மிஷான் மலிங்காவோட ஃபார்ம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்திருக்கு லாஸ்ட் 3-4 மேட்சஸா. ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்கனாமி ரேட் வந்து ஓரளவுக்கு முதல்ல ஆடின பஞ்சாப் மேட்ச் மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரன் ரேட்டுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸும் எடுத்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் பவுலரா போட்டு 9 எக்கானமி ரேட் ரேஞ்சிலேயே வந்துட்டு இருந்தாரு ஆஃப்டர் பஞ்சாப் கேம். ஒரு நல்ல கம்பேக். இப்போ லாஸ்ட் 3 கேம்ஸா வந்துட்டு ஈஷான் மலிங்கா அடி வாங்குறதுங்கிறது பஞ்சாபுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. லாஸ்ட் 3 கேம்ஸ் ஆவரேஜாவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜிடி கேம்ல இன்னைக்கு 46 ரன் கொடுத்திருக்காரு, பஞ்சாப் கேம்ல 36 ரன், கேகேஆர் கேம்ல 42 ரன். ஸோ ஈஸியாவே 11 ரன்னுக்கு மேல எக்கனாமி ரேட் போறதுனால மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து மத்த பவுலர்ஸ் மேல ப்ரெஷர் வருது.
இன்னைக்கு மத்த பவுலர்ஸ் நல்லா போட்டுருந்துருக்கலாம், ஆனா அதுக்கு பிச்சும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து ஒருவேளை ஒரு ஃபிளாட் ட்ராக்கா இருக்கு, இதே மேட்ச் வந்து அவங்க ஹைதராபாத் ஆடி இருந்தாங்க அப்படின்னா ஜிடி பேட்ஸ்மேனை ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன்ஸை ஸ்டாப் பண்ணி இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் ஆன் தி அதர் சைடு ரபாடா அண்ட் சிராஜ் வந்து பெஸ்ட் டியோ ஆஃப் ஐ மீன் ஐபிஎல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சீசன் அப்படின்ற மாதிரி தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க பவர் பிளேல. ரெண்டு பக்கமும் இடிக்கிறாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவர் பிளேல சிராஜ் வந்து லென்த்தும் கொடுக்கல, வித்தும் கொடுக்கல. பேட்ஸ்மேன்ஸால ஆடவே முடியல லிட்டரலா. ஒரு பக்கம் அவர் ரன்னே கொடுக்காம ப்ரெஷர் போட்டதுனால இன்னொரு சைட்ல ரபாடாக்கு ஈஸியா விக்கெட் விழுது. அவங்க ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்டரியா போயிடுறாங்க. ஸோ இது அகைன் அட் எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்க வந்து ஜிடியோட பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க சிராஜோட ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயோ இல்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுலயோ ஸ்டாண்ட் அவுட் எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. பட் கேம் பார்க்கும்போது லைவா பார்க்கும்போது அது தெரியும். 3 ஓவர் போட்டிருக்காரு, ஒரு மெய்டன், அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல மெய்டன், 11 விக்கெட் மெய்டன், 11 ரன் தான் குடுத்திருக்காரு. எக்கானமி ரேட்டு T20 கேம்ல அண்டர் 4. இந்த இதெல்லாம் வந்துட்டு சரி நம்ம வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ககிசோ ரபாடாக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்காரு, ஒரு டீசெண்டா போட்டார் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆக்சுவலா விக்கெட் விழுந்ததுக்கான காரணம் சிராஜ் போட்ட ப்ரெஷர் தான். அண்ட் பயங்கர கமெண்டபிளா இருந்திருக்கு அவங்களோட பவர் பிளே அட்டாக்கிங். எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் த டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஃபார் ஜிடி இந்த பர்டிகுலர் சீசன்ல அவங்க வந்து சர்வே ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து அவங்களோட பவர் பிளே அட்டாக்கிங் பவுலிங் தான். ஸோ குடோஸ் டு டிஎஸ்பி சிராஜ் அண்ட் குடோஸ் டு ககிசோ ரபாடா. இன்னைக்குமே அந்த டியோ ஆக்சுவலா ரொம்ப பயங்கரமா போட்டிருந்தாங்க. அண்ட் அகைன் இன்னொரு பெரிய டர்ன் ஓவர் என்னன்னா ஜேசன் ஹோல்டரோட அடிஷன் தான். அவங்க ஜேசன் ஹோல்டர் வந்த மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி ஒரு மேட்ச் தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர் அபவுட் இட். ஆனா ஜேசன் ஹோல்டர் வந்ததுல இருந்தே ஒரு பெரிய டர்ன் ஓவர் தெரிஞ்சிருக்கு ஜிடியோட பேட்டிங் ஆஸ் வெல் அஸ் பவுலிங்ல விடுறதே இல்லை. அவருக்கு பேஸ் கொடுத்ததான் நடிக்கிறதுக்கு நல்லா போடுறாரு, பயங்கரமா போடுறாரு. பேஸ் கொடுக்கறதே இல்ல, டைம் கொடுக்கறது, ஐ மீன் டைம் நிறைய இருந்தாலும் பால் எந்த இடத்துல வருது, இவ்வளவு உள்ள வருது, எவ்வளவு வெளியே போகுது, அவங்களால ஜட்ஜே பண்ண முடியல. ஸோ அவங்க பேட்ஸ்மேன்ஸ் என்னன்னா ரொம்ப நல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஐ மீன் பேக் ஆஃப் லென்த்ல பால் போட்டு அவங்க பேட்ஸ்மேனால தள்ளி வந்து அடிக்கவும் முடியல, நின்ன இடத்துல இருந்து ஸ்லாக் ஆடவும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் வந்து 20 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர் பவுலிங் அட் அனதர் டைம். ஸோ அகைன் பவுலிங் அவங்களுக்கு ரொம்ப கமாண்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க ப்ரிவியூ பேசும்போது நாங்க வந்து பெஸ்ட் பேட்டிங் சைட் வர்சஸ் பெஸ்ட் பவுலிங் சைட், எந்த டீமோட ஸ்ட்ரென்த் ஒர்க் ஆகுதோ அந்த டீம் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் பவுலிங் சைட் ஆஃப் டுடே ஆக்சுவலி ஒன். இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு ஹோம் பிச் அப்படின்றதுனால சாய் சுதர்ஷன் வந்து கொஞ்சம் பிச்சை ரீட் பண்ணி கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பார்த்து ஆடல, ஸ்லோவா ஆடினாருங்கிறது வந்து நான் ஒத்துக்கலாம். அவர் கொஞ்சம் ஆக்சுவலா பிச்சை ரீட் பண்ணி டீசெண்டா தான் ஆடினார். ஏன்னா இந்த மொத்தமாவே நம்ம மத்த அடிக்கல அப்படின்றத தாண்டி அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஃபர்ஸ்ட் அமையணும். ஃபர்ஸ்ட் வந்து நீ பிளைண்டா சுத்த போனா ஐ மீன் ஆல்ரெடி விக்கெட் சம்பளாயிட்டு இருக்கு, எஸ்ஆர்ஹெச் மாதிரி விக்கெட் விழுந்துரும். ஆல்ரெடி விக்கெட் சம்பளாயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பத்திலாம் குறைய சொல்ல முடியாது. இந்த இதுல வந்துட்டு 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின 2 பேட்ஸ்மேன்ல அவரும் ஒருத்தர். ஸோ வாஷிங்டன் சுந்தரோட இன்னிங்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓவராலா இன்னைக்கு ஜிடி தூக்கி சாப்பிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். இல்ல நான் எதனால அப்படி சொன்னேன்னா அவங்க 14th ஓவர்லயே கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆக்சுவலி வந்து 5.3 ஓவர்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருந்தது. நீ அந்த இடத்துல நீ சுதர்ஷன் மேல நீ வந்து ப்ரெஷர் போடாம வாஷிங் சுந்தரே அடிச்சிருந்தாருன்னா மேபி ஒரு அவுட் இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்ற. ஏன்னா ஜேசன் ஹோல்டர் இருக்காரு, டெவாட்டியா இருக்காரு, ஒண்ணு கீழே இருக்குன்ற பிளேயர்ஸ் பேட்டிங் ஆடுறதுக்கு. சோ நீ அந்த இடத்துல நீ 14th ஓவர்ல நீ அந்த கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்ன்ற. அந்த இடத்துல நீ சுதர்ஷன் கூட போய் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நிறைய பால் ஆடணும், நிறைய ரன் அடிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தா சாய் சுதர்ஷன் should have played more balls. அவர் அடிச்ச இன்னொன்னு அவர் அடிக்காத பேட்ஸ்மேனும் கிடையாது, அவர் செம்ம ரெட் ஆட் ஃபார்ம்ல இருக்காரு. ஒன் பால் ஆர் தி அதர் he would definitely attack. சோ இது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து பேட் நல்லா படுது. சோ நீ ஃபுல்லா கேரி ஆன் பண்ணிட்டு 20 ஓவர்ஸ் ஆடிக்கணும்ன்ற அந்த சைடு அவரை நீ ஃபுல்லா ப்ரெஷர் எடுத்துக்கணும். சிங்கிள் ஆடாம நீ ரொம்ப ப்ரெஷர் எடுத்துனால அவர் ஸ்ட்ரைக் போனனால தான் அவர் விக்கெட் விட்டாரு. அதனால சொல்றேன் அப்படி. கடைசியில இப்போ என்ன டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருச்சு. இப்போ ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. 12 கேம் ஆடி 8 கேம் ஜெயிச்சு 16 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. இன்னும் குவாலிஃபைட் சிம்பிள் ஆனா வரல. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சீசன் இல்ல 18 பாயிண்ட் தான், 18 தான் குவாலிஃபிகேஷன் நம்பர் நினைக்கிறேன் இந்த சீசன். பட் ஓகே நான் ஒரு சும்மா ஒரு இது பண்றேன், ஒரு த்ரோ பண்றேன். அது என்னன்னா ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து T20ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து டிரா பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஓகேவா? இது ஏன் ஒரு மாதிரி நம்ம கில்ல வந்து கப்படி கொடுத்துட்டு கில்ல அப்படி டீம்ல கூட்டக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி எனக்கு தோணுது மனசுல. இப்போ ஏன்னா நீங்க 2024ல பாத்தனா ஏன்னா ஆக்சுவலா 2024ல பாத்தனா கம்பீர் அதே மாதிரி அடிச்ச உடனே அவன் வந்து இந்தியாவுக்கு வந்துருவாரு இதுக்கு கோச்சிங் ரோலுக்கு. சோ மேபி எனக்கு அந்த மாதிரி இருக்குமான்ற மாதிரி டவுட் இருக்கு. பட் தெரியல, எனக்கு இதுன்னு சொல்ல முடியல என்னால. பட் ஆனா இல்ல எனக்கு இல்ல ஒரு தோணுது ஒரு ஸ்ரேயாஸ் இதுல. ஐயர் தான் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி பஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் பஸ் ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் மேல இருந்தது. சஞ்சு சாம்சன் அவங்க கொடுக்க நானும் மாட்டாங்க. பார்த்தேன். சஞ்சு சாம்சன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு கில்லுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப பேசினாங்க. கம்மி. இல்ல இப்ப நீ ஏன்னா யோசிச்சு பாரு, இப்ப கப் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ ஏன் எஃப்ஜிடி, அப்புறம் என்ன அடிக்கிறத விடு. அதுக்கப்புறம் கில்லு தான் கேப்டன் ஆயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஏன்னா சி ஆல்ரெடி பேசிட்டு இருந்தாங்க. லாங் வே டு கோ ஜிடி கப் அடிப்பாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் லாங் வே டு கோ. இன்னும் கியூ வரல. நான் அதுவே ஆக்சுவலா இன்னும் சொல்லணும்னா இல்ல. போற போக்க பார்த்தா ஜிடி கப் அடிப்பாங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. வெயிட் ரொம்ப இன்வின்சிபிளா இருக்காங்க. ஆன் தேர் டே ரொம்ப இன்வின்சிபிளா இருக்காங்க. பட் அகைன் ஆக்சுவலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம அதை தான் அடுத்து கரெக்டா சொன்னேன். ஆன் தட் டே ரொம்ப இன்வின்சிபிளா இருக்காங்க. அந்த நாள் அவங்களுக்கு நல்ல நாளா அமைஞ்சு இந்த நாள் அவங்களுக்கு இனிதே அமைஞ்சது. அவ்வளவுதான். எல்லா நாளும் அப்படி அமையணும்னு அவசியம் இல்ல. பாப்போம். அவ்வளவுதான். கடைசியா க்ளோசிங் நோட். அகமதாபாத்ல சூரியன் உதிக்கும்னு நினைச்சாங்க, உதிக்கல, மறைச்சிட்டாங்க சூரியனை அகமதாபாத்ல வச்சு. அடுத்த ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூல உங்களுக்கு மெரினா பீச்ல உதிக்க போகுதுன்னா பயமா இருக்கு எனக்கு. ஈவினிங் மேட்ச் தான், சன்செட்க்கு அப்புறம் தான் விளையாடுறோம். பிரச்சனை இல்ல, பறச்சிருவோம் அவங்களையும். ஆன் திஸ் நோட் இதோட ஆல்ரெடி மறைச்சிட்டோம். ப்ரிவியூல உங்களை வந்து நாங்க வெயிட் பண்றோம். until then it's full for signing off. Bye. Bye bye. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்